ஹாய், ஈவினிங் டைமில் பாப்பாங்களுக்கு கொடுக்கறதுக்காக ராகி கூழும் பாப்கார்னும் பண்ணியிருந்தேன். ராகி கூழ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டோம்னா மேலே பால் மட்டும் தனியாக இருக்கும். அதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த மாவை இதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா திக்காகி கிடைக்கும். அந்த டைமில் ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பேக்கெட்டில் இருக்கிறத ஒரு குக்கரில் கொட்டி மூடி போட்டு மூடி வச்சோம்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு கிடச்சிரும். அப்புறம் கூழும் அப்புறம் பாப்கார்னும் எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாங்கிட்ட கொடுத்தேன். அவங்களுமே ஈவினிங் டைமில் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தினமுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.